அப்போ ஆன்ம குடும்பம் அப்படிங்கப்போ, ஒவ்வொரு ஆன்மாக்கும் அந்த ஆன்ம குடும்பம் இருக்கும். அந்த ஆன்ம குடும்பத்துல அ எத்தன நபர்கள் இருப்பார்கள்ன்றது கணக்கு இல்ல. அது எத்தன பேர்னாலும் இருக்கலாம். ஆனா ஜோடனுடைய ஆன்ம குடும்பத்துல 12 பேர் இவரையும் சேர்த்து இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆத்மாக்கும் தனிப்பட்ட குறிக்கோள் உண்டு. அதேபோல அந்த குடும்பத்துக்கும் ஒரு குறிக்கோள் உண்டு. அப்போ அவர்கள் எப்போதும் வேலை செய்வதும் சேர்ந்து வேலை செய்வார்கள். சில சமயம் தனியாகவும் வேலை செய்வார்கள். பாடம் கற்றுக்கொள்வதும் அப்படித்தான். கிளாஸ் வொர்க் என்று இருக்கும். அது கிளாஸ் வொர்க் என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை ஆன்மாக்களும் சேர்ந்து படிப்பார்கள். தனியாக இண்டிவிஜுவல் டியூட்டோரியல்ஸ் மாதிரி என்று சொன்னால், அந்த அந்த ஒவ்வொரு ஆன்மாவும் தனியாக தன்னுடைய லைஃப் ரிவ்யூவ பத்தி பார்ப்பார்கள். ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ பத்தி பார்ப்பார்கள். அந்த மாதிரி. அதைத் தவிர ஃபீல்ட் ட்ரிப் என்றும் இருக்கும். அப்போ அந்த பாடம் என்று சொல்லும்போது, அந்த லைஃப் ரிவ்யூ ஏற்கனவே ஜோர்டன் அவருடைய தன்னுடைய லைஃப் ரிவ்யூ பார்த்தார் என்று நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா இங்க ஆன்ம உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம், அதை இன்னமும் மிகவும் விளக்கமாக பார்ப்பார்கள். என்னவென்றால், அந்த லைஃப் ரிவ்யூல நம்ம பார்த்தோம். ஓ அந்த ஆன்மா அந்த பூமியில இருக்கும்போது, அந்த வாழ்க்கையில இருக்கும்போது, செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவை அந்த மற்றவர்கள் எப்படி உணர்கிறார்கள்? அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வரும்.